Hi friends, welcome to Dhana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரோட்டுக்கடை சுண்டலோ அது கூடவே மசால் வடையும் செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இது கூடவே இந்த சுண்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அது கூடவே 1/4 கிலோ கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு இது மாதிரி நொய்யா அரைச்சி வச்சிருக்கேன். நம்ம தாளிக்க சொல்ல ஒரு பொருளை பார்க்கலாம் வாங்க. இப்போ சுண்டல் தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் காஞ்ச பிறகு எந்த தாளிப்பும் போடலை. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஆனியன் இந்த அளவு வதங்கினா போதும். ஒரு தக்காளி, சுண்டல் மசாலா பொறுத்த வரைக்கும் தக்காளி தெரியக்கூடாது, நல்லா வதக்கி எடுத்துடணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் கம்மி ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அதிகமாக போட வேண்டாம், ஏற்கனவே பச்சை மிளகாய் ஒன்று போட்டிருக்கோம். காரம் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. எண்ணெயிலே லைட்டாக மசாலா வதக்கிக்கணும். சுண்டல் வேக வச்ச தண்ணி அதை ஊற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா வேகணும். மசாலா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் மசாலாக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம். நம்ம தனியாக சுண்டலுக்கு உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடணும். இப்போது நம்ம வேக வச்ச சுண்டலை பாதி போட்டுக்கலாம். பாதி போட்டுட்டு பாதி மேஷ் பண்ணி போட போகிறேன். இந்த அளவுக்கு மசிச்சா போதும், ரொம்ப மசிய வேண்டது. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக. சில பேர் குக்கர்லேயே நல்லா குழைய வேக வச்சுருவாங்க. அதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சுண்டல்லே போட்டுடலாம் எல்லாத்தையும். மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் மசாலா வடை வேண்டான்னா இப்படியே நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த திக்னஸ் போதும் உங்களுக்கு. ஒரு கொதி ஆஃப் பண்ணிடலாம். நான் மசாலா வடை போட்டு சர்வ் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். சுண்டல் வேக வச்ச தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, போதும். நல்லா கொதிச்ச பிறகு பார்க்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். மசாலாவுக்கு நல்ல அரோமா தரும் இது கூடவே புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா நல்லா கொதிக்க சொல்லும், மசாலா சூப்பர் டேஸ்ட் வரும், வாசனையாகவும் இருக்கும். மசாலா வாசனைலாம் போயிடுச்சு. சுண்டல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம வடை பொரிச்சிக்கலாம். மசாலா வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, மசாலாவுக்கு தேவையான உப்பு, பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 இலை புதினா, கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. அவ்வளோதான்.
வாங்க வடை போட்டுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் போட்டுட்டேன் வடை சுடுறதுக்கு. எண்ணெய் காஞ்சதும் வடை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பார்ப்போம். ஓகே, மீடியம்லேயே இருக்கணும் எண்ணெய். ஹீட் மீடியம்லேயே இருந்தால் தான் வடை நல்லா வேகும். நான் குட்டி குட்டி வடையாக போட போகிறேன். இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு உண்டான வடை மட்டும் போட்டால் போகிறோம், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும். வடை வெந்துடுச்சு. இப்போ வடையில் எடுத்துக்கலாம்.